பெரியாழ்வார் பிராட்டியுடன் சேர்ந்த எம்பெருமானே நமக்கு பிராட்டியுடன் என்று சொன்னவர் அல்லவா? அதனால் திருக்கோவிலூர் இடைவெளியில் பெருமான் அவர்களை நெருக்கிய போது அந்த எம்பெருமானை பற்றி முதலில் பாடாமல் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பாடினார். எம்பெருமானின் கருத்த திருமேனியில் மின்னலென காட்சி தந்த அந்த பிராட்டிதான் அவர் கண்களுக்கு முதலில் தென்பட்டார்கள். இதையே சுவாமி தேசிகனும் தன்னுடைய பிரபந்த சாரத்தில் திருக்கண்டேன் என உரைத்த தேவை என்று ஆழ்வாரை கூட்டினார். இந்த ஆழ்வார் தமது 3ஆம் திருவந்தாதியில் உள்ளத்தில் உள்ளே உரைத்து கிடக்கும் இறைவனை பற்றி இப்படி சொல்கிறார். இறையாய் நிலனாகி எழுதிசையும் தானாய் மறையாய் மறைப்பொருளாய் வானாய் விரைவாய்ந்து வெள்ளத்தருவி விளங்குவலி நீர் வெங்கடத்தான் உள்ளத்தின் உள்ளே உள்ள என்றார். எங்கும் நிறைந்து எல்லாவற்றையும் கடந்து நிற்கும் எம்பெருமான் திருப்பதி மலைமேல் கோவில் கொண்டு நமக்கு அருள் செய்ய காத்திருக்கிறார். சுவாமி தேசிகன் தமது தயாசதகத்தில் திருமலை எப்படி உண்டாயிற்றுன்னு சொல்கிறார். கருணை என்னும் கருப்பஞ்சால் உடைந்து வெட்டிப்பட்டு அது திருமலையாயிற்றான். அந்த திருமலையின் மேல் கருணையே ஒளிவான பெருமான் எழுந்தருளி நமக்கு அருள் செய்ய காத்திருக்கிறார். அதற்கும் அருகாக நமக்கு உடம்புக்கும் அருகாக நமது உள்ளத்தின் உள்ளே உடைந்து இருக்கிறார். ஞானம் பிரகாசிப்பதற்கு உள்ளம் கலங்க வந்திருக்கிறது. அதற்கு இந்திரிய ஜெயத்தின் பயனாகிய நல்லொழுக்கம் மிகவும் அவசியம் என்பதை அறிவென்னும் தாங்குளவி ஐம்பலமும் தம்மில் செறிவென்னும் திங்கதவும் செம்மி என்று சொல்கிறார். இப்படி இந்திரிய ஜெயம் செய்வதற்கும் பக்திதான் கொடுக்கொள்ளும் என்கிறார். இறைவனிடம் மனம் லைக்க லைக்க கெட்ட எண்ணங்கள் மறந்து போகும் என்கிறார். அதனால் உள்ளம் ஒட்டி பக்தி செய்ய வேண்டுகிறார். தம்மையும் தம் ரட்சாபக்தியும் பகவானிடம் சமர்ப்பிக்கும் பக்தோத்தமர்கள் எப்படி இருப்பார்கள் என்று பொய்கையாழ்வார் சொல்கிறார். ஆனால் பெரியாழ்வாரோ அவனை பரமபக்தி என்ற வலையை போட்டு பிடித்து விட்டதாகவே சொல்கிறார். அவர் சொல்கிறார், பொய்த்துணர்வென்னும் ஒளிகொள் விளக்கேற்றி வைத்தவனை நாடி வலைப்படுத்தேன் மெத்தனவே நின்றான் இருந்தான் கிடந்தான் என் நெஞ்சத்து கொன்றாமை மாயம். நன்றாக விசாரித்து ஞானம் என்னும் ஒளி விளக்கேற்றி அந்த எம்பெருமானை வசப்பட்டுக் கொண்டேன். அவனும் சிறிதும் விச்சேதமின்றி என் உள்ளத்தில் புகுந்து சுகமாய் நின்றான் இருந்தான் கிடந்தான். அவனை நினைத்தால் எல்லா நலங்களும் தானாகவே உண்டாகும் என்கிறார். அவனை மறவாது வாழ்த்தினால் முன்பின் உள்ள காலமெல்லாம் நன்றாக அமையும் என்கிறார். ஆலினின் மேல் சிறிய உருவம் கொண்டு உலகம் முழுதியும் உண்டு உமிழ்ந்தவன் தன் பெரியதான திருவடிகளால் மூன்றுலகையும் அளந்தான் என்பது என்ன ஆச்சரியம் என்று கேட்கிறார். இதையே சற்று மாற்றி தேசிகன் சொல்கிறார். உன் பெரியதான் உன் சகல உலகங்களையும் அளந்த நீ திருக்கோவிலூர் இடைவெளியில் ஆழ்வார்களுடன் சேர்ந்து சிறிய இடத்தில் எப்படி அடங்கினார் என்று கேட்கிறார். அதற்கும் அவரை காரணம் சொல்கிறார். நீ உன் மெய்யடியாருக்கான ஆழ்வார்களிடம் நீ கொண்ட அன்பினால் அன்போ இது ஏற்பட்டது. அவருக்கு இப்படி பெருமானுடைய திருநாமங்களிலே ஆழ்ந்திருக்கும் ஆழ்வாருக்கு கவிநயத்திலும் குறைச்சது. அவர் சொல்கிறார், எம்பெருமானின் திருவந்தி மூலம் அவர் திருக்கையில் உள்ள திருவாழியை சூரியன் என்று நினைத்து மலர்ந்தான், திருச்சங்கை சந்திரன் என்று நினைத்து மூடிக்கொள்கிறார். இவ்வாறே மலர்கள் மூடிக்கொள்வது மலர். இன்னொரு கற்பனை, திருப்பதி மலைமேல் இருக்கும் புறப்பெண்கள் நீண்ட மூங்கிலை வைத்துக் கொண்டு விளையாடுவார்களாம். அந்த மூங்கில் போய் சந்திரனை பிடித்துக் கொண்டிருக்கும் ராகுவை பிடித்து தள்ளி சந்திரனை கிரகணத்திலிருந்து விடுவிக்கிறதாம். அப்படி விடுபட்ட சந்திரன் திருப்பதி மலைமேல் ஊர்ந்து வரும்போது அதில் உள்ள களங்கத்தை பார்த்து புலி முயல் என்று நினைத்து வாய்ந்து உண்ணவர்கள். இதெல்லாம் அவருடைய கற்பனை வச்சது. கடைசியாக சுவாமி தேசிகன் திருக்கோவிலூர் இடைவெளி தமது தேவதேச ஸ்துதியில் திருக்கோவிலூர் இடைவெளியில் பெருமானை அந்த ஆழ்வார்கள் நெருக்கியதை பற்றி மிக அழகாக வர்ணிக்கிறார். அதற்கு முன்னே அவர் சொல்லுகிறார், நெருக்கியதையும் கொடுத்து கொண்டு அவர்களிடம் பாடல் பெற்றாயல்லவா. பகவானுக்கு ஆழ்வார்களிடம் பாடல் பெறுவது என்பது ரொம்ப சுகமான அனுபவம். அவர் சொல்கிறார், பெருமான் பெண்ணையாற்றங்கரையில் செழித்து வளர்ந்த கரும்பம். ஆழ்வார்கள் அவனை நெருக்கியது அவனை ஆலையை விட்டு பிழுவது போல ஆற்றான். அந்த பிழிந்த சௌசீல்யம் என்று கற்பஞ்சாறு வெளிப்பட்டதான். அந்த கற்பஞ்சாறு சாறு உறைந்து வெட்டி சர்க்கரையாக மாறிட்டான். பரமகாந்திகள் அவனுடைய திருவடி தாமரையில் உள்ள தேனை பருகும்போது இந்த சர்க்கரையும் அது சேர்ந்து மிகவும் போக்கியமாக இருந்ததாம் அனுபவிச்சார். அப்படிப்பட்ட போக்கியமான அனுபவம் நம்ம எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து ஸ்ரீவல்லவனான எம்பெருமானின் திருவடிகளுக்கும் ஆழ்வார் திருவடிகளுக்கும் சுவாமி தேசிகன் திருவடிகளுக்கும் பொறுமையாக கேட்ட உங்களுக்கும் பல்லாண்டு வரலாம்.